கேரளாவில் கண்டறியப்பட்ட மூளையை தின்னும் அமீபா பாதிப்பால் பதற்றமடைய தேவையில்லை என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அசுத்தமான நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா எனப்படும் அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உயிரிழப்புகளும் ஏற்படுவதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு ஒரு தொற்று நோய் அல்ல என்றார். எனவே பொதுமக்கள் பதற்றம் அடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். இது 95% வரை தொற்று நோய் அல்ல. இதை நம்ம உறுதியா இருக்கலாம். இப்போ இந்த கொரோனா மாதிரி இது தொற்று நோய், அவரை தொட்டாலே வந்துவிடும், அவர் மூச்சு காற்று பட்டாலே வந்துவிடும், அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியா இப்ப சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை 2 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொற்று நோய் அல்ல. அதனால இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை. மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தமிழ்நாட்டில் பதிவாகவில்லை என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குளம் குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்ல, நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகள்ல நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற நீச்சல் குளங்கள்ல கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள், ரசாயன மருந்துகள்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது. இந்நிலையில் கேரளாவில் கோழிக்கோடு, மூணாறு ஆகிய பகுதிகளில் தூய்மையற்ற நீர்நிலைகளில் குளித்தவர்களுக்கே இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அசுத்தமான ஏரி குளங்களில் குளிக்கும் போது மூக்கின் வழியே மூளைக்குள் நுழையும் அமீபா திசுக்களை அழித்தொழிக்கும். தலைவலி, காய்ச்சல், வாந்தியில் தொடங்கும் அறிகுறிகள் மயக்கம், கோமா நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உடலில் இந்த அமீபா வளரும் போது கழுத்து இறுக்கமாவது, சுற்றுப்புறங்களின் கவனத்தை இழப்பது ஆகியவை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த அமீபா உடலுக்குள் நுழைந்த 18 நாட்களில் உயிரிழப்பு ஏற்படும் என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பாதிப்பு மிகவும் அரிதானது என்பதால் சோதனை மூலம் கண்டறிவதும் உரிய சிகிச்சை அளிப்பதும் கடினமானது என கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அசுத்தமான நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பதற்றம் அடையாமல் விழிப்புணர்வுடன் இருந்தால் மூளையை தின்னும் அமீபாவை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்பதே மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது.